வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு கேசரி செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் ரவை லோ ஃப்ளேமில் கலர் மாறி வாசனை வரும் அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. நான் 2 கப் தண்ணி 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். கேசரி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2லிருந்து 3 நிமிஷம் ரவை வெந்ததும் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, 1.5 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கங்க. சர்க்கரை மெல்ட் ஆகும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கெட்டியானதும் 2 ஸ்பூன் நெய், வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வருது. சுவையான கல்யாண வீட்டு கேசரி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.